why 92% of goal fails. இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, they may set wrong goal or they not build a right system. ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் 2025 ஃப்ரெஷ். என்கிட்ட இருக்கிற எல்லா பேட் ஹேபிட்டையும் உடச்சி தூக்கி போட்டுட்டு 2025 கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணலான் இருக்கேன். ஸோ வேக்கப், ஸ்க்ரோல், ஈட், ஸ்லீப், ரிப்பீட்னு இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணுறது தான் இந்த இயரோட பிளான். அதனால் நான் இப்போ கோல் செட் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் செட் பண்ணுங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாமல் அடித்து தூக்குறோம். இந்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாது. ஓகே, கோல் எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஹெல்த், வெல்த், மைண்ட் செட் இந்த மூணையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அது மாதிரி தான் நான் செட் பண்ணவும் போகிறேன். ஓகே, இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நான் அச்சீவ் பண்ணுவேனா மாட்டேனான்லாம் எனக்கு தெரியாது. பட் திஸ் ஜர்னி கோயிங் டு பி ஒர்த் இட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இதில் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா, கெட் இன் ஷேப். ஓகே, இப்போ ஃபிட்டாக இருக்கிறது ஒரு கேம் அப்படின்னா அதில் நான் ஃபர்ஸ்ட் லெவல் கூட கம்ப்ளீட் பண்ணல. ஐ ஸ்டில் ஸ்டக் ஆன் தி டுட்டோரியல் லெவல். ஸோ இந்த இயராவது அட்லீஸ்ட் அந்த லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கெட் ஸ்ட்ராங்கர், ஹெல்த்தியர். அது கூடவே சேர்ந்து நம்ம 6 பேக் வைக்கப்போம். வந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஸோ இதுக்கான பிளான் ரொம்பவே சிம்பிள். 3 to 4 times a week வந்து ஜிம்முக்கு போகணும். வீக்லி ஒரு 3 days ஆச்சு ஹெல்த்தியாக கன்சியூம் பண்ணணும். நான் ஏன் இதை இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த கோல் நான் நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ரொம்ப மினிமலாக வச்சாவது பாஸ் ஆகணும்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, இங்கே ஃபிட்னஸ் நான் மென்ஷன் பண்ணுறது ஒரு ஷேப்பில் இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் ஐ வாண்ட் டு பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த கோலையே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பாடியை பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஆகணும் இல்லையா? ஸோ த செகண்ட் கோல் இஸ் ரீட் மோர். நம்ம பாடி எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கணுமோ அதே மாதிரி நம்ம பிரைனையும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க புக் ரீட்ஸ் பண்ணால் நிறைய சேஞ்சஸ் தெரியும், புக் ரீட் பண்ணால் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை திஸ் பிகாஸ் புக்ஸ் ஆர் தி சீட் கோட் ஃபார் லைஃப். ஸோ ஐ எம் அன்லாக்கிங் தெம் நவ். ஓகே, இந்த கோலில் இந்த இயருக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 books ஆச்சும் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் ரேண்டமாக பிக் பண்ணி படிக்க போகிறதில்ல. எனக்கு என்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டானதை மட்டும் நான் படிக்க போகிறேன். லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ், அந்த மாதிரி. ஸோ அதனால் அதில் இருக்கிற நாலேஜ்லாம் கிடைக்கும் போது ஐ ஃபீல் ஸ்மார்ட். இமேஜின் இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போகிறோம், நமக்கு அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தட்ஸ் போனஸ். தட் ஃபீல்ஸ் குட், ரைட்? ரீட் பண்ணுறதுன்றது நம்மளோட நாலேஜ் பர்பஸுக்கானது மட்டும் இல்லை, இட்ஸ் ஓப்பன் தி அதர் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நாம பார்க்குற மாதிரி தான் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்கன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆத்தர் அவங்க வியூல இருந்து பார்க்கறது தான் அந்த ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிக்கும்போது இட் வில் கிவ்ஸ் த மோர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த புக்கெல்லாம் நம்ம ஈஸியாகவே வாங்கிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. ஸோ வேஸ்ட்டாக போனால் போகட்டுமே, என்ன இருக்குது? ஓகே, இப்போ நம்ம புக் ரீட் பண்ணி ஸ்மார்ட் ஆயாச்சு. பட் நம்ம கெரியர் சைடையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே இங்கே சர்வை பண்ண முடியும். ஸோ மை தேர்ட் கோல் இஸ் அப்ஸ்கில்லிங். விக்ரம், கோர்ஸ்லாம் ஸ்கேம் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நீ கோர்ஸ் வாங்கி படிக்க போறியா? அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே நான் இங்கே வரல. லெட்ஸ் டாக் அபவுட் தி ரியல் அப்ஸ்கில்லிங். அப்ஸ்கில்லிங் மீன்ஸ் மாஸ்டரிங் எ டூல். இப்போ நம்ம ஒரு டூலையோ ஒரு லாங்குவேஜையோ மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ரொஃபஷனலாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம நியூ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுறதுனால இந்த ப்ரொஃபஷனல் கேமை ரொம்பவே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஹை டிமாண்டிங் ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த பிளானே. இப்போ இந்த அப்ஸ்கில்லிங்கிறது நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் இது நம்மளுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் கேம்லலாம் நம்ம கொஞ்சம் சூப்பராகவே ப்ளே பண்ண முடியும் நாம் கற்றுக்கிட்ட ஸ்கில். ஓகே, இப்போ எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோல்னால் அது இதுவாக தான் இருக்கும், விச் இஸ் மேக் மணி ஆன்லைன். லெட்ஸ் பி ரியல், யாருக்கு தான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு ஆசை இருக்காது? நீங்கள் ஒரு வீட்லேயே உட்காந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பே கிடைக்கிது அப்படின்னா தட் ஃபீல்ஸ் கிரேட். ஃபார் மீ தட்ஸ் அ ட்ரீம். இந்த கோல் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் த்ரூ தி ஆன்லைன். அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன்லேருந்து லைக் ஃப்ரீலான்சிங், கண்டென்ட் கிரியேஷன், இ-காமர்ஸ், எடிட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஃபீல்டு வந்து இங்கே நிறைய இருக்குது. பட் அது எல்லாத்துலேயுமே மேக் பண்ண முடியும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் நாம் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் நான் தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு எடிட்டிங் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு மணி மேக் பண்ண முடியுமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் கிரேட். ஸோ அதனால என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எனக்கு எது நல்லா வரும், எனக்கு எது வரவே வராது அப்படின்ற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வேறு வேலையை பார்க்கலாம். பட் அதில் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் ₹1 ஏர்ன் பண்ணுறது தான் இந்த கோல். ஓகே, மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ஸ்டெப் செலவு பண்ணுறது கிடையாது, அந்த மணியை டபுள் பண்ணுறது. அதனால என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போய் ஒரு ஜாப்லேருந்து ஒரு சேலரி வாங்கினா மட்டும் ரிச் ஆக முடியாது அப்படின்றது சூப்பராகவே தெரிஞ்சு போச்சு.
பட் இன்ஸ்டா, யூடியூப்னு எங்க பார்த்தாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணு, அதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் என்னென்னமோ சொல்றாங்க. அதுல எல்லாத்துலயுமே இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து ஒரு பிக் ரோல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா சொல்றாங்க. ஸோ அதனால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ரிட்டர்ன் வருமா? வராதா? இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? இந்த மாரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரிட்டர்னையும் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நான் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். லைக் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல கொஞ்சமா ப்ளே பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இந்த கோல்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லா ரிச் ஆயிரணும்ன்றது என்னோட கோல் கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சமா ஃபியூச்சருக்கு செக்யூரா கொஞ்சம் மணிய சேர்த்து வச்சா மட்டும் போதும். அப்படிதான் நான் இந்த கோல செட் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம், நான் கொஞ்சமா அதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இங்க வந்து நெறைய டைம்ஸ் இருக்கு. மார்க்கெட் டிப் ஆகும். டைம் சரியில்லன்னா எதுவுமே சரியா இருக்காது அப்படின்னு. ஸோ நம்மளோட டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியும். ஓகே, ஃபைனலி இந்த சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணுவேனா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது. பட் நான் முன்னாடி சொன்ன மாரி தான். திஸ் ஜர்னி இஸ் கோயிங் டூ பி வொர்த் இட். இது வொர்க் ஆகுது, வொர்க் ஆகல, ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரல, நான் பண்றேன், இல்ல அப்படின்றதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் ட்ரை பண்றேனா இல்லையான்றது மட்டும் தான் இங்க மேட்டர். ஓகே, 2025க்காக நீங்க செட் பண்ண கோல் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி 1 மந்த் போயிருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 1 மந்த்தா உங்களோட கோல தான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அத பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிருவேன். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். விக்ரம்.